பிடியதன் உருவமை குழமைக்கு கரியது வடிகொடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. 18/10/2025 மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு அதிசார பயிற்சி. மிதுனம் டு கடகத்திற்கு 18/10 5/12 5/12க்கு மேல வக்கரத்துல மறுபடியும் மிதனத்துக்கு போயிடுறாரு. அதிசாரம் அதாவது இயல்பை விட கொஞ்சம் அதிகம், அது தெரிஞ்சுக்கிறணும் நேயர்கள். இயல்பை விட கொஞ்சம் அதிகம். அப்போ உங்க திசாபத்தி நல்லா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்னு அர்த்தம். அதான் கடந்த வாழ்க்கை கசப்பு, கடந்த வாழ்க்கை திகைப்பு, கடந்த வாழ்க்கை ஏளனம், கடந்த வாழ்க்கை மிக அருவருப்பு தக்க, யார் என்ன சொன்னாலும் சரி. நவகிரகங்கள் நம்மளை ஒரு நிலையா படுத்தும், பல நிலையில படுத்தும் மனசை. இதுல இருந்து தப்பிச்சு வரணும்னா ஜோசியர் தான் கைடா இருக்கணும். ஜோசியர் குருவா இருக்கக்கூடாது, ஜோசியர் கடவுளா இருக்கக்கூடாது, ஜோசியர் ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். ஐயா உனக்கு இந்த தசா புத்தி இது இப்படி இருக்குது, 6/8/12 கவனமா இருந்துக்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னா நாங்க கவனமா இருக்கணும், ஜோசியர் கவனமா இருக்கணும். இதுதான் அடியன் பணிவான விண்ணப்பம். அப்ப சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனி கடந்த காலங்கள்ல அஷ்டமத்து சனியா இருந்தாலும் பாதிப்பு குறைவு. உங்களுக்கு சப்போர்ட்டா உங்களுடைய தசாபத்தியா வச்சுக்கோங்க, சப்போர்ட்டுக்கு உங்க தசாபத்தியா வச்சுக்கோங்க, மென்மேலும் உயர்வீங்க. வாழ்க்கை துணைவி ரொம்ப கவனம், மனைவிமார்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கவனம், குழந்தைகள் கவனம், பார்ட்னர்ஷிப் கவனம். யாரை சேர்த்தாலும் பார்ட்னர் சேர்க்கிறாங்க, அது சேர்த்தா அது நமக்கே கொஞ்சம் சிரமத்துல முடியும். ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன தசாபத்திங்கிறத பார்த்துக்குங்க. அஷ்டமத்தை சிறந்து மீறணும், அதுக்கு ஒரு நல்ல உபயம். உங்களுடைய கஷ்டம்லாம் நீங்க இருக்கு 4ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 8ஆம் இடத்தை 9. இதுல ரொம்ப சிறப்பு 6, 8. எந்த வம்பு, எங்க கொடுத்தல், எங்க வாங்கினது, எங்க நோய் குணமாகுது எல்லாமே முடிஞ்சு போயிடும், முறிஞ்சு போயிடும். ஒரு தெளிவுக்கு வந்துருவீங்க. சிம்மராசினருக்கு தெளிவுக்கு வந்துருவீங்க 18/10. அரசியல்னாலும் சரி, அரசியல் சாசனம்னாலும் சரி, வெளி உறவுனாலும் சரி, வெளிநாடாலும் சரி, தங்கம் வேலை, சபதி வேலை, எல்லாத்தையும் பார்க்கலாம். எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம், எதை வேணாலும் செய்யலாம், தீர்க்க ஆய்வு பண்ணி செய்யலாம். அப்படி செஞ்ச வெற்றி உங்களுக்கு தான். ஏன்னா 4ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 6ஆம் இடம் சத்துருஸ்தானத்தையும் பார்க்குறாங்க. நோயற்ற வாழ்வு குறைவற்ற சொல்லுவாங்க. அம்மா பாருங்க, அத்தையை பாருங்க, ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நல்லா இருக்குறீங்களா கேட்கலாம்ல. நம்ம ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நல்லா இருக்கீங்களா, அது எவ்வளவு பெருமை, அதை பார்த்துக்கோங்க. பைரவர் வழிபாடு மிக சிறப்பு சிம்மராசிக்கு. சூரியன் சம்பந்தப்பட்ட ஆலயங்கள் சென்று வழிபடுவது சிறப்பு. கோயிலுக்கே போவேன்னா சூரிய உரையில காலையில 6 to 7, ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 to 2, இரவு 8 to 9 சூரிய உரையில 10 விளக்கு ஏற்றி சூரிய ஆதித்ய கிரதத்தை படிங்க. வெற்றி கொள்ளுங்க, வெற்றி கொள்வீங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. நிச்சயமா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். எந்த செல்வாக்கும் நிறைந்தவர்கள் நீங்க, ஒரு செல்வாக்கு குறையாது, கூடித்து நிற்கும். அப்படிப்பட்டவர் தான் நீங்க. வழிபாடு ஆதித்ய ஹிருதயம் முக்கியம், சிவபுராணம் முக்கியம், கூட்டு பிரார்த்தனை ரொம்ப முக்கியம், கூட்டு பிரார்த்தனை ரொம்ப முக்கியம்.